தேமுதிகவின் 26ஆம் ஆண்டு கொடி விழாவானது நடைபெற்று வருகிறது. தற்போது கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கோயம்பேட்டில் தேமுதிகவின் 26ஆம் ஆண்டு கொடி விழாவானது நடைபெற்று வருகிறது. தற்போது கொடி கம்பத்தில் கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கோயம்பேட்டில் தேமுதிகவின் 26ஆம் ஆண்டு கொடி விழாவானது நடைபெறுகிறது. இந்நிலையில் தற்போது கொடி கம்பத்தில் கொடி ஏற்றப்பட்டிருக்கும் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேமுதிகவின் 26ஆம் ஆண்டு கொடி விழாவானது சென்னை கோயம்பேட்டில் நடைபெற்று வருகிறது. தற்போது கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கோயம்பேட்டில் தேமுதிகவின் 26ஆம் ஆண்டு கொடி விழாவானது நடைபெற்று வருகிறது. பிரேமலதா விஜயகாந்த் கொடியினை ஏற்றி வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், தற்போது சென்னை கோயம்பேட்டில் கட்சி கொடியை பிரேமலதா விஜயகாந்த் ஏற்றி வைத்திருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தேமுதிகவுடைய 26ஆம் ஆண்டினுடைய கொடியேற்று விழா இன்று தேமுதிக தலைமை அலுவலகத்தில் பிரேமலதா அவர்கள் கொடியேற்றி தொடங்கி வைத்திருக்கிறார். மிக முக்கியமாக இந்த நிகழ்வை பொறுத்தவரைக்குமே 2000ஆம் ஆண்டு தேமுதிகவுடைய நிறுவனர் பொதுச்செயலாளரான விஜயகாந்த் அவர்கள் கட்சியோட மூவண்ண கொடியை தொடங்கி வைத்தார். அப்போது அவர் அறிவித்த கொள்கை மிக முக்கியமாக சமதர்மம், சமூக நீதி, சனாதனம், சமநிலை மற்றும் சம உரிமை ஆகிய கொள்கைகளை எடுத்துரைக்கும் வகையில பல்வேறு இடங்கள்ல வெளிப்படுத்தினார். அந்த அடிப்படையில் இந்த சின்னம் குறிப்பாக இது தேமுதிக அடையாள சின்னமாக விளங்குகிறது. அதன் அடிப்படையில் அனைத்து மாவட்டங்களிலும் பகுதி, ஒன்றியம், நகரம், பேரூராட்சி, கிராமப்புற கிளைகளை பயன்படுத்தி பல இடங்களில் மிக முக்கியமாக பழைய கொடிகளை கலைந்து புதிய கொடிகளை ஏற்ற வேண்டும் என ஏற்கனவே தேமுதிக தலைமை அலுவலகத்தில் உத்தரவிட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் தற்சமயம் இந்த நிகழ்வின் மிக தலைமை அலுவலகத்தில் தேமுதிகவுடைய பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் கொடியேற்றி தொடங்கி வைத்திருக்கிறார். மேலும் வரக்கூடிய 2026 இந்த சின்னத்தையும் இந்த கொடியும் மக்கள் மத்தியில் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இன்று மிக முக்கியமாக இந்த கொடிநாள் விழாவை கொடியேற்றிய பிறகு உரையாற்ற போகிறோம். நான் சொல்ல நீங்க எல்லாரும் உங்க கையை இப்படி முன்னாடி வச்சு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். தேமுதிகவின் உறுதிமொழி 2026 சட்டமன்ற தேர்தலில் உழைப்பு, அர்ப்பணிப்பு, விசுவாசம், கண்ணியம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு ஒன்றிணைந்து செயல்படுவோம். இந்த தேர்தலில் வெற்றி பெற்று நமது இயக்கம் ஒரு அசைக்க முடியாத சக்தி என்பதை கேப்டனின் ஆசீர்வாதத்துடன் நம் உண்மையான உழைப்பின் மூலம் நிரூபிக்க வேண்டும் என உறுதிமொழி ஏற்கிறோம். கேப்டன் புகழ் ஓங்குக, கேப்டன் புகழ் ஓங்குக, கேப்டன் புகழ் ஓங்குக, கேப்டன் புகழ் ஓங்குக. தேமுதிக வளர்க, தேமுதிக வளர்க, தேமுதிக வளர்க. அனைத்து புகழும் நமது தலைவருக்கு, அனைத்து புகழும் நம் தலைவருக்கு, அனைத்து புகழும் நம் தலைவருக்கு. நன்றி. வெஸ்ட் மணி கோல்டு வழங்கும் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் மக்கள் அரங்கம். நெருங்கும் தேர்தல் நால்வரில் நம்பிக்கை தருவது யார்? நெறியாளர் ப. தமிழரசன். விருந்தினர்கள் நிர்மலா பெரியசாமி, மருத்துவர் கார்த்திகேயன், திருச்சி வேலுசாமி, செந்தில்வேல், ஜீவ சகாப்தன், நந்தகுமார். இன்று மாலை 6 மணி. இடம் HPM பாரடைஸ் AC கல்யாண மஹால், MTH சாலை, அம்பத்தூர் டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். டைட்டில் ஸ்பான்சர்ட் பை பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். பவர்ட் பை 1,00,000 சதுர அடியில் பிரம்மாண்ட டைல்ஸ் ஷோரூம் அவதார் செராமிக்ஸ் மற்றும் ஸ்டெரைன் கிளப் சோடா.